பீகாரை பொறுத்தவரையில பாஜகவோட கை ஓங்கிட்டு என்பது தேர்தல் முனையிலே தெரிஞ்சது. பாஜக நினைச்சா முதல்வர் பதவியை தேஜஸ்வி யாதவோட ஆதரவுல கூட வாங்க முடியும். நிதிஷ்குமாரை நம்பித்தான் பாஜக அங்க ஆட்சியை நடத்தணுங்கிற ஒரு சூழல் இல்லை. இந்த சூழ்நிலையில பாஜகவுக்கு நிதிஷ்குமாருக்கும் இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில இப்பொழுது நிதிஷ்குமார் மத்திய அமைச்சராகிறார். பாஜகவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. சஞ்சய் ஜெய்ஸ்வாலா, சாம்ராட் சௌத்ரியா யாருன்னு தெரிய வரல. பாஜக விஜய் சின்ஹாவான பாஜகவினர் ஒருவர் முதல்வர் ஆவார். இந்த சூழ்நிலையில நிதிஷ்குமாரின் மகன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் மகன் ஆகும்போது ஜேடியு நிதிஷ்குமாருக்கு பிறகு அவர் மகன் கையில கட்சி நிற்கும். அதாவது ஒரு பலமான ஒரு கட்சி. அவருக்கு பிறகு அவர் மகன் கிட்ட டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு இது நிதிஷ்குமார் மத்திய அமைச்சராகி பாஜக அமைச்சரவையில அவரோட திரு ரவீந்திரன் துரைசாமி ராஜ்யசபா உறுப்பினர் நிதிஷ்குமார் ஆனால் மத்திய அமைச்சர் பதவி அவருக்கு வழங்க வாய்ப்பு இருக்குமா? இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. பீகாரை பொறுத்தவரையில பாஜகவோட கை ஓங்கிட்டு என்பது தேர்தல் முனையிலே தெரிஞ்சது. பாஜக நினைச்சா முதல்வர் பதவியை தேஜஸ்வி யாதவோட ஆதரவுல கூட வாங்க முடியும். நிதிஷ்குமாரை நம்பித்தான் பாஜக அங்க ஆட்சியை நடத்தணுங்கிற ஒரு சூழல் இல்லை. இந்த சூழ்நிலையில பாஜகவுக்கு நிதிஷ்குமாருக்கும் இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில இப்பொழுது நிதிஷ்குமார் மத்திய அமைச்சராகிறார். பாஜகவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. சஞ்சய் ஜெய்ஸ்வாலா, சாம்ராட் சௌத்ரியா யாருன்னு தெரிய வரல. பாஜக விஜய் சின்ஹாவான பாஜகவினர் ஒருவர் முதல்வர் ஆவார். இந்த சூழ்நிலையில நிதிஷ்குமாரின் மகன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் மகன் ஆகும்போது ஜேடியு நிதிஷ்குமாருக்கு பிறகு அவர் மகன் கையில கட்சி நிற்கும். அதாவது ஒரு பலமான ஒரு கட்சி. அவருக்கு பிறகு அவர் மகன் கிட்ட டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு இது நிதிஷ்குமார் மத்திய அமைச்சராகி பாஜக அமைச்சரவையில அவரோட திரு ரவீந்திரன் துரைசாமி ராஜ்யசபா உறுப்பினர் நிதிஷ்குமார் ஆனால் மத்திய அமைச்சர் பதவி அவருக்கு வழங்க வாய்ப்பு இருக்குமா? இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். உங்களுடன் எனது உறவு எதிர்காலத்திலும் தொடரும் என்பதை நான் முழு நேர்மையுடன் உறுதியளிக்கிறேன் என மக்களுக்கு நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் போராடிய நிலையில் இந்த அதிரடி அறிவிப்பை நிதிஷ்குமார் வெளியிட்டிருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது. ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காக தனது முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. 4 மாதத்திலேயே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் 4 மாதத்திலேயே தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.